தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் சினி நியூஸ். ஜனவரி 12, 1971 சென்னையில் பிறந்தார் லாரன்ஸ். குழந்தை பருவத்தில் மூளையில் ஏற்பட்ட கட்டியின் காரணமாக கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்த முடியவில்லை. பின்னாளில் சினிமாவின் மீது தீராத காதல் கொண்டார் லாரன்ஸ். சண்டை பயிற்சி கலைஞர் சூப்பர் சுப்பராயனிடம் காரை சுத்தம் செய்பவராக வேலை பார்த்து வந்தார். ஒரு நாள் இவர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடனமாடுவதை எதேச்சையாக பார்த்த ரஜினி டான்சர்ஸ் யூனியனில் சேர உதவி செய்தார். பின்னாளில் நடனத்தை முழுமையாக கற்ற லாரன்ஸுக்கு தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி ஹிட்லர் என்ற படத்தில் வாய்ப்பு கொடுத்தார். இந்த படத்தில் ராகவா லாரன்ஸின் நடனத்தை பார்த்து வியந்து போன நடிகர் சிரஞ்சீவி ராகவா லாரன்ஸுக்கு தனது அடுத்த படத்தில் டான்ஸ் மாஸ்டராக அறிமுகம் செய்து வைத்தார். பிறகு தனது விடாமுயற்சியாலும் கடுமையான உழைப்பாலும் தமிழில் முன்னணி நடிகராகவும் இயக்குநராகவும் தன்னை உயர்த்தி கொண்டார் லாரன்ஸ். லாரன்ஸ் சம்பாதித்த ஒரு சில கோடிகளையும் ஆதரவற்ற குழந்தைகளை பேணி பாதுகாப்பதில் செலவு செய்து மகிழ்ந்து வருகிறார். ஆனால் ஒரு உலக சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ரஜினியின் சம்பளம் 150 கோடி 200 கோடி என்கின்றனர். அவரின் சொத்து மதிப்பு 10,000 கோடி என்கின்றனர். அவ்வளவு கொடுத்த தமிழர்களுக்கு அவர் எதை கொடுத்தார் தெரியுமா? அவரது மகளையும் மருமகனையும் பீட்டாவின் பிராண்ட் அம்பாசிடர், அதாவது நல்லெண்ண தூதுவர் ஆக்கினார். நாம் இன்னும் கொஞ்சம் ஏமாந்தால் முதல்வரும் ஆகிவிடுவார். விழித்திருங்கள் தமிழ் இளைஞர்களே. இத்தகைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் காரணம் நாம் ராகவா லாரன்ஸ் போன்ற தமிழ் நடிகர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காததன் விளைவுதான் இது. நமக்கு ஒரு வழி என்றவுடன் கடந்த 4 நாட்களாக போராட்ட களத்தில் உள்ள நம் இளம் காளைகளுக்கு தன்னிடம் எஞ்சி இருக்கும் ஒரு சில கோடிகளையும் தமிழ் தேசத்திற்கே வாரி வழங்கி வருகிறார். 10,000 கோடி சொத்துக்காரன் வாயை கூட திறக்கவில்லை, வாயை திறந்தால் பிடுங்கிக் கொள்வார்கள் என்று. களத்தில் நிற்கும் லாரன்ஸுக்கு கடந்த ஒரு வாரமாக கழுத்து பகுதி வலியாலும் கடும் காய்ச்சலாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் இளைஞர்களை தாங்கி நிற்கும் தூணாக இருக்கிறார். மேலும் காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாலும் கழுத்துப்பட்ட வெளி அதிகரித்தாலும் களத்தில் நிற்கிறார். நண்பர்களின் அன்பு கட்டளையை ஏற்று மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று மீண்டும் போராட்ட களத்திற்கு வந்து நிற்கிறார். இப்போது தெரிகிறதா யார் தமிழன் என்று? எமது இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் கமெண்ட் செய்ய மறவாதீர்கள். அன்பு நண்பர்களே, இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் சினி நியூஸ்.